மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோர் சார்ந்த நிகழ்ச்சியில் விநாயகர். இந்த விநாயகருக்கு பேர் கோட்டு விநாயகர் அப்படின்னு பேர். கோட்டு போட்டிருப்பாரு, அதனால கோட்டு விநாயகர்னு அல்ல. கோர்ட்டு சம்மந்தப்பட்டவங்க நாடுறதுனால இவருக்கு கோட்டு விநாயகர்னு ஒரு செல்ல மொழி வந்தது. இவருடைய பேர் வேற. இந்த கோட்டு விநாயகரில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, நித்தமும் சங்காபிஷேகம் நடக்குது. தினமும் 2-3 சங்காபிஷேகம் நடக்குது. இந்தியாவிலே ஆசியாவிலே சங்காபிஷேகம் டெய்லி நடக்கக்கூடியது எங்கேயும் கிடையாது. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசியாவிலே கிடையாது. அப்படிப்பட்ட அரிய கோயில் எங்கன்னா, நம்ம அண்டை நாடான மலேசியா கோலாம்பூரில் இருக்கக்கூடிய விநாயகர் பேர் கோட் விநாயகர்னு பேர். இந்த வரலாறை தெரிஞ்சுட்டு இங்கே அறிவியல் எவ்வாறு வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இங்கே விநாயகர் கோயில் ஒரு எளிமையாக தானாக சுயம்பாக தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய புராண வரலாறு தெரில. ஆனால் விநாயகர் நம்மளை கவரக்கூடியவர். இந்த விநாயகரை கோர்ட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே வணங்கிட்டு போனாங்களாம். அப்படி கோர்ட்டுக்கு போகிறவங்க வணங்கிட்டு போகிறவங்க எல்லாம் அந்த வழக்கில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். எவ்வளோ பெரிய அரிய நிகழ்வு பாருங்கள். ஆதலால் இன்றைக்கும் நடைமுறையில் பார்க்கலாம், கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போகக்கூடிய அற்புதமான நிலவு மலேசியா மாநிலத்திலே கோலாம்பூருங்கிற ஸ்டேஜில், கோலாம்பூர் நடுவு மத்தியில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பேரே கோர்ட்டு விநாயகர்னா தான் இன்றைக்கி தெரியும். சரி, இங்கே இன்னொரு சிறப்பு விஷயம் என்னன்னா, நான் கோர்ட்டுக்கு போன நிகழ்ச்சி ஃபுல்லாக ஜெயிக்க வைக்கிறேன். என்னுடைய வாதி பிரதிவாதி நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. என்னை நீ அண்டி வந்துட்டேன்னு ஜெயிக்க வைக்கிறான் இல்லையா, ஆதலால் அவனுக்கு கோர்ட்டு விநாயகர்னு பேர். அப்போ அவனுக்கு என்ன செய்கிறான், டெய்லி சங்காபிஷேகம் பண்ணுறாங்களாம். சங்காபிஷேகத்தை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு திருவிழா காலத்தில் மட்டும் அல்லது ஒரு நல்ல நாள் பெரிய நாள் விசேஷ நாள்களில் மட்டும்தான் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விநாயகர் மேலே பக்தினால் டெய்லி சங்காபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது. சங்கை பற்றி சொல்கிறேன். சங்கில் ஒரு பாலில் ஒரு துளி விஷம் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சங்கில் இந்த பாலை ஊற்றுனீங்கன்னா அந்த சங்கினுடைய வாசல் வழியாக உடனே வழிந்து வந்துவிடும். அப்படி உடனே வழிந்து வர்றதுக்குள்ளே 62% விஷத்தை நீக்கி விடுமா சங்கு. சங்குக்கு அவ்வளோ பவர். அதனால தான் பெருமாள் சங்கு வச்சுருக்கிறார் இல்லையா. பால் கடலில் இருந்து தெரிஞ்சோடனே சங்கு வந்தது காரணம் அது. அதே போல் வீட்டில் சங்கு வச்சுருக்கிறது. ஒரு நிகழ்கால நிகழ்வு சொல்கிறேன். காரைக்குடி செட்டிநாடு பக்கம்லாம் போனீங்கன்னா வீட்டினுடைய நுழைவு வாசலில் சங்கை புதைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம அதை மிதிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இது நாளடைவில் மறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த செட்டிநாட்டு பகுதின்னு சொல்கிறதுல இன்னும் வீடு கட்டுறப்ப அதை பிரதானமாக செய்கிறாங்க. அது ஒரு மிதிப்படக்கூடிய சங்கு நமக்கு ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அப்போது ஒரு சங்குக்கு இவ்வளோ இருக்குன்னா கால அவகாசம் கருதி சங்கை பற்றி இன்னும் விரிவாக சொல்ல வேண்டியதே இல்லை, முடியலை. அவ்வளோ வேலை இருக்குது சங்கில். அப்போது 108 சங்காபிஷேகமும் தினமும் நடக்கக்கூடிய ஆசியாவில் ஒரே அரும்பெரும் கோயில் கோலாம்பூரில் இருக்கக்கூடிய இந்த கோர்ட்டு விநாயகர். அவ்வளோ சக்தி வாய்ந்த மகத்துவமான இந்த விநாயகர் அறிவியல் சார்ந்த விஷயமா என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒருவருடைய பிரார்த்தனை நான் வேண்டிக்கிறேன் அப்பா அப்படின்னு, அந்த பிரார்த்தனை நடைபெற்ற உடனே அவனுக்கு நடந்துருச்சு எனக்கும் நடந்துருச்சுன்னு நாமெல்லாம் கண்டுக்காமல் போயிடுவோம். நம்ம வேலை முடிஞ்சால் திரும்பிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த விநாயகர் என்னை கூப்பிட்டு சங்காபிஷேகம் பண்ணுன்னு சொல்ல வரல. எனக்கு காரியம் நடந்துருச்சா, இந்தா உனக்கு சங்காபிஷேகம் பண்ணுறேன்னு வராங்க. சங்கினுடைய பவரும் விநாயகருடைய பவரும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல ஆற்றலும். மலேசியா மாநகரத்தை கடலை சுற்றி பாமாயில் அதிகமாக இருக்குது. இது நம்ம அறிஞ்ச விஷயம். பாமாயிலுக்கும் கோர்ட்டு விநாயகருக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா, எண்ணம் பதம் சுரக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த கதிர்கள் ஊடுருவி வருதுன்னா அது பெரிய விஷயம். இதை பற்றி அறிவியல் சார்ந்த விஷயமா நிறைய விஷயம் சிறப்பு நிகழ்ச்சியில் இதை பற்றி சொல்கிறேன். அவ்வளோ இதுலேயும் அந்த நல்ல கதிர்களை அந்த விநாயகர் கிரகரித்து வர்றவனுக்கெல்லாம் வெற்றி வகையே சூடி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிலவு மலேசியா மாநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோலாம்பூரில் இருக்கக்கூடிய கோர்ட்டு விநாயகர். இந்த கோர்ட்டு விநாயகர்னால் வக்கீலும் ஜட்ஜும் மட்டும் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாதங்களை வென்றுவதற்கும் கோர்ட்டு விநாயகரை வணங்கலாம். இந்த மக்கள் டிவி வழியாக இந்த மலேசியா மாநகரம் செல்ல இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இது முடிக்க இந்த கோயிலை பார்க்காதவங்களாம் இந்த கோயிலுக்கு சென்று உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேணுமாய் உங்களை அத்தனை பேரும் பாதத்தை தொட்டு வேண்டிக்கிறேன். ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் கூட பிரச்சனை தீர்ந்து போயிடும். நம்ம வீட்டு பிரச்சனை தீராமல் இருக்குதுங்கிற நினைவில் கூர்ந்து நம்ம எல்லோரும் கோர்ட்டுக்கு போய் விநாயகர் ஜெயிக்க வைக்கிறார்னா புத்தி ஸ்தானத்தை தெளிய வச்சு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கொடுத்து அறிவுங்கிற காரணத்தினால வெல்ல வச்சு கணவன் மனைவிங்கிற வாழ்க்கையை ஓட வச்சு குழந்தைகளுடைய வாழ்க்கையை செழிப்பமாக்கி அதில் வருமானத்தையும் கொடுத்து அந்த நல்ல வருமானமாக செழிப்பம் பெறனால தானே அவனுக்கு சங்காபிஷேகமாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாம் சங்காபிஷேகம் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம வாழ்க்கையை செழிப்பம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த கோர்ட்டு விநாயகர்.
இதை பெரும்பாலும் இந்த வக்கீல், இந்த நீதிபதி அவர்கள்லாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க, இருந்தாலும் தெய்வத்தை அவங்க அவமதிக்கிறது இல்லை. ஆனால் அந்த தெய்வமும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறனால தான் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போகிற அத்தனை பேரையும் வணங்கி அவங்களே ஏற்றுக்கிறப்போ அந்த விநாயகர் அறிவியல் சார்ந்த விஷயமாக நல்ல கதிர்களையும் ஆன்மீக சார்ந்த விஷயமாக மலேசியா மாநாட்டு மட்டும் இல்லாமல் மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான விநாயகர்னு உங்ககிட்ட வலியுறுத்தி உங்களுடைய பிரச்சனைக்கு மலேசியா செல்ல முடியாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த கோர்ட்டு விநாயகரை செயலியில் சர்ச் பண்ணி அவனை வணங்கி வாழ்க்கையில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் கோர்ட்டுக்கு போகாமலே ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் அந்த கோர்ட்டு விநாயகர் வணங்குவான்னு சொல்லி அவர் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்நாடுமே டி. ஆனந்த் ஆழ்வார். வணக்கம்.